வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து இந்த நம்ம வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ஒரு கிரகமும் இப்படி இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குறாருங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒரு ஒளி தத்துவ முறையாக அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இது மாதிரி பரிகாரங்கள், மிகைப்படுத்தி சொல்லுதல், இது மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி இருக்குங்கிறது சிம்ம ராசிக்கு 2026 ஆகஸ்ட் 2026 எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சிம்ம ராசிக்கு முதல் ஆகஸ்ட் 1 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே வந்து அஷ்டம சனி பாதிப்பில் இருக்கிறாங்க. இதுல குரு வேற 12ஆம் இடத்துல விரயம் ஆயிடுச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். அதே சமயத்துல ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ எப்பவுமே ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில லாபங்களை, சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ சுக்கிரன் 2ல் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ புதன் வந்து எப்படி வந்து குருவோட சேர்றாரோ அதே மாதிரி ராசி அதிபதியும் குருவோட சேர்வது ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை கடந்த 3-4 மாதமாக மன பாதிப்பு, கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, உடல் உபாதைகள் மேலே ஒரு பயம், வேலை மேலே ஒரு பயம், தொழிலில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம், ஆட்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி பல அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, பல பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோட சேர்றாரு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து வலு பெறுகிறார். முதல் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லது தான். செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளேயே வரார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து குருவோட சேர்ந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தவறாக போகலை, தலைக்கு வந்தது தலப்பாகவோ போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய இந்த அஷ்டம சனி நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்பவுமே பாருங்க, ராசி அதிபதி வந்து ஒரு சுப கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கும். ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசி அதிபதியை குரு சேரும் பொழுதும் சரி. இப்போ சூரியன் வந்து குருவால் திருட்பலம் கொடுக்குறார், ஒளி கொடுக்குறார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல வந்து அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வருது, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிசிட்டி, சோலார் பவர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, ரியல் எஸ்டேட் விஷயமா லாபம் வரக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் பெரிய ஃபைலே மூவ் ஆகாமல் இருந்தது, ஒரே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் மூவ் ஆகக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்கு 10 கதவு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு 4 கதவு திறக்கிற மாதிரி, ஒரு 10 பிரச்சனை இருக்கும்பொழுது 4 பிரச்சனை முடிஞ்சிருச்ச மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த அஷ்டமசனிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைமில் ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தில் பிரச்சனை பயப்படுறாங்க. மாணவர் செல்வங்கள் சிரத்தையாக படிக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, சோம்பேறித்தனம், அதே மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையா, நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோமா, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல சிரத்தையாக படித்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள் தேடி வந்து அங்கே போய் நம்ம ஜெயிக்கலாம். இங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனையாக போச்சு ஒழிய அங்கே நமக்கு நல்ல வாய்ப்புகளை போய் அது நமக்கு வந்து தைரியமாக நம்ம போய் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம்
பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, புத்தி நல்லா வேலை செய்யக்கூடிய மாதமாக, மனசு நல்லா தைரியமா, வீரியமாக இருக்கக்கூடிய மாதமாக, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக, இந்த அஷ்டம சனியினால அப்படி ஒண்ணும் துவண்டு போயிற மாட்டோம். நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மற்ற வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருகிறது. ஸோ, அதனால சனி வந்து 8ல இருக்கிறது ஒண்ணு தான் நெகட்டிவே ஒழிய, மத்தபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனா சனி பார்வை, செவ்வாய் பார்வை, சுக்கிரன் வர்றனால, இந்த பெண்கள் விஷயத்துல, வண்டி வாகன விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பணம் குடுக்குற டைம்ல வந்து கரெக்ட்டா குடுக்குறோமா? எதுக்கு குடுக்குறோம்? கரெக்ட்டா ரசீத் வாங்கிட்டோமா? என்ன? ஏது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். ஸோ இது மாரி அமைப்புகள்லாம் நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து ம் இந்த அஷ்டம சனி தாக்கத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஹோப் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. இது ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அடுத்த நீங்க எது மாரி தேதி, எந்த மாரி நேரத்துல எந்த ஊர்ல பொறந்தீங்க, நீங்க எந்த லக்னத்துல பொறந்தீங்கங்கிறத போட்டு பார்த்து, அந்த லக்னத்துக்கு ஏத்த மாரி தசைகள் எப்படி போயிட்டுருக்கு, இப்ப என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு, தசநாதன், புக்திநாதன் இப்ப கோச்சாரத்துல நம்ம சொன்னதுல எப்படி இருக்கிறாங்க? தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம். தசைய டிவைட் பண்ணா புக்தி, புக்திய டிவைட் பண்ணா அந்தரம், அந்தரம் டிவைட் பண்ணா சூக்ஷ்மம். அதாவது புக்திலாம் தசைய பார்த்தீங்கன்னா 10 வருட காலமாகவும், புக்திகள் 2 வருடம், 3 வருட காலமாகவும், ஆ உங்களுக்கு அந்தரங்கள் பார்த்தீங்கன்னா மாத கணக்கிலும், சூக்ஷ்மங்கள் பார்த்தீங்கன்னா வார கணக்கிலயும் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்லாவே வந்து ஆ துல்லியமாக அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது மாரி சாய்ஸ் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது? எது மாரி கோச்சார அமைப்புகள் மாறுது? உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கிறது? எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம்? வேலையா? தொழிலா? வெளிநாடா? உள்நாடா? அரசு உத்தியோகமா? கார்ப்பரேட்டா? அல்லது கல்யாணம் எப்போ? குழந்தை நல விஷயங்கள் எப்போ? அ அது மாரி விஷயங்கள். கடன் எப்போ அடையும்? எப்போ நம்ம ஜெயிக்கலாம்? அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும், எல்லா கன்ஃப்யூஷனுக்கும் நம்ம ஜாதகத்துல எப்படி காட்டுது? நம்ம எது மாரி விஷயங்கள் நமக்கு தெரிந்து நம்ம போலாம்? எது மாரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம்? எது மாரி அமைப்புகள் நமக்கு அவ்வளோ சரியா வராது? எந்த மாரி விஷயங்கள் நமக்கு அதிக லாபத்தையும், அதிக பெனிஃபிட்டும், மேன்மையும் குடுக்கும்? மேல் படிப்பா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், கல்யாண காட்சியா இருக்கட்டும், குழந்தை பேருவா இருக்கட்டும், ஒரு சுப விஷயங்கள் வாழ்க்கையில வந்து இப்போ வீட்ட வந்து வீட வந்து பெருசு பண்றோம். ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறோம். அது மாரி ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாமே வந்து காலகட்டங்கள் இருக்கு. நமக்கு எந்த நேரத்தில வந்தா நம்ம சக்சஸ் ஆக முடியும்? எப்ப நமக்கு அந்த பணம் சேரும்? எப்ப நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் திருவினையாக்குங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம தெளிவாக பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கை முடிவுகளை தெரிந்து எடுத்து அந்தந்த நேரத்தில் அதை செய்யும் பொழுது, எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.